இம்பாக்ட் பண்ணியிருக்கல நம்ம நெருக்கமாக இருந்துச்சுங்களா, அதாவது தோட்டம், அந்த சூழல், பாவம், அதை கேட்குறேன். உங்களுக்கு உத்தர மாதிரி விடாமல் ஓகே, சூப்பர். நீங்கள் என்ன அதுக்கு முக்கியம் இமோஷன். உருவத்துக்கும் கையில் வச்சுருக்கிறதுக்கும் பாடிக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. நன்றி எவ்வளோ செலவாக வருதா பார்த்து. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், என்னடா அதுக்கு தான் டிவியில் வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ப்ரொமோட் பண்ணி நல்லா பாடுற குழந்தை, நல்லா ஆடுற குழந்தை, நல்லா இதுதான் நல்லது, நல்ல லைஃப் ஸ்டைலு, நல்ல இண்டிவிஜுவலிட்டி நம்ம புதுப்பிச்சுக்கிறோம். நம்ம மறந்துடும் வேற விஷயம்லாம் இல்லை. நல்லா பாடலாம், நல்லா படம் அடிக்கலாம், நல்லா இது பண்ணலாம், 4 பேர் நல்லா எடுத்து உரைக்கலாம் அப்படிலாம் இருக்கலாம். இல்லை, நான் பப்ளிசிட்டி தான் ஜெயிக்கிறதுன்னு கிடையாது. எவ்வளோ பேர் வந்து தெரியாத கமல்ஹாசன் படம் உருவாகிட்டு இருக்காங்க. கமல்ஹாசனே சொல்லுவாங்கல்ல, அப்படியே சொல்கிறாங்க. நான் வந்து பேர் வாங்காத கமல்ஹாசன் நிறைய பேர் இருப்பாங்க. என்னன்னா எழுத தெரிஞ்ச வயது முழு நான் ஸ்கில்லான நிறைய பேர் இருப்பாங்க. கவிதை மாதிரி படிப்போம். அது கிடையாது. உனக்கு தன்னிறைவாக இருக்கும். ஒரு மன எழுத்து இல்லாமல் வேலை பார்க்கணும் தான் என்னோட எதிர்பார்ப்பு. நமக்கு செஸ்ஸில் கூட நல்லா நம்பர் வந்துச்சு. நான் வந்து செஸ் நம்பர் அவருக்கு மியூசிக் பண்ண சொல்லி நடிக்க சொல்லி பண்ணலாம் அப்படின்னா லிடியன் நாதஸ்வரம் மியூசிக் பண்ணுறாங்க. அவர் தமிழ் கீபோர்டு வாசிக்கிறாரு, யாரும் அதுன்னு சொல்லிட்டு மிக்ஸ்டாக வந்து அது என்னன்னா அது ஒன்று மார்க்கெட்டிங்காக வந்து அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க எடுத்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. மீடியாவில் இருக்கிறவங்க மட்டும் ப்ரொமோட் ஆகிருக்கோம்னா மக்கள் மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கணும். அதுவும் அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களோட பொறுப்புன்னு நான் சொல்கிறேன். சும்மா பார்க்குற டிவி பார்த்தாங்க தான் உன் வயசு தான் அது பாடுது, சோறு இருக்காங்க. நம்ம சாப்பாடுலேயே இன்ட்ரெஸ்ட் போடுறது. நம்மளால சாப்பிடக்கூடாது போல பண்ணலாம்னா அந்த கில்ட்டு, அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். குழந்தைங்க தான் போல. அதுவும் இல்லாமல் நானே ஒரு கவிதையை எழுதிட்டேன். குழந்தைகளை பொய்களை கண்டிக்காதீர்கள். பொய் சொல்வதற்கு தான் கற்பனை திறன் ஊன்றெடுக்குது. ஒரு பேஸ்புக்கில் எழுதி சொன்னாங்க. பொய் சொல்வதற்கு பொய் தான் கிரியேட்டிவிட்டி ஊற்றுது. அதுக்கு பொய் சொல்றது வந்து ஏன்டானா அம்மா அந்த பொய்க்கு ஒரு பொய் சொல்கிறாங்க. அதை அவங்க கற்பனையாக அவங்க யோசிக்கிறாங்க. கிரியேட்டிவிட்டி அது ஒரு அளவுகளாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை வந்து அவங்க தப்பாக போகாமல் அது எது அளவு அங்கேயும் தள்ளிட்டீங்கன்னா அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கும். எக்ஸ்ட்ரா யோசிக்காமல் அப்படிங்கிறது என்னோட சிந்தனை. அவன் வந்து கிரியேட்டிவ் லெவலில் கம்மியாகிடும். வந்து சோம்பேறியாக இருக்கிறவங்க வேலைக்கு நம்மளே என்னன்னா இங்க நடக்கிற ப்ராக்டிஸ் என்ன இருக்குமா, நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தை நீங்க எல்லாருமே மனப்பாடம் பண்ணி பேசுறீங்க. கங்காதரன் என்ன சார் 4 பக்கம் டயலாக் கேட்டாரு, சந்துரு கேட்டாரு, இது கேட்டாரு, சூர்யா கேட்டாரு. ஸோ நீங்கள் எல்லாரும் அதை முடிச்சுட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடுத்த 6 பக்கம் டைலாக் உட்காந்துருக்கீங்க. படிச்சிடலாம் எப்படி அந்த வழியை நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க. நம்மளாம் 6 பேர் சோம்பேறி அது அப்படின்னு நம்மளே கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சி நம்ம பாடி மெமரியில் நம்ம வந்து வச்சுருவோம். அப்படின்னா மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா அதனால எல்லா வேலையுமே ஈஸி. நமக்கு வந்து அதை தான் நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு குறுக்கொழி வந்து ஒரு டெக்னிக் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்னன்னா நம்ம சுயம் தேடுதல், நம்ம சுயம் தேடலாம். இங்கே என்ன பிரச்சனைனா ஜென்ரல் சிலபஸாக நம்ம வச்சுக்காம என்னால் அப்படி கண்டுபிடிக்க முடியும். என்னால் அதுக்கு தான் டைம் எடுக்குது. ரிஹர்சல் பண்ணி 2 நாள் நாடகம் முடியும். ஏன் டைம் எடுக்குதுன்னா வினோத்து தான் எப்படி மனப்பாடம் பண்ண முடியும் கேமரா கண்டுபிடிக்க டைம் இருக்குது, குட்டி பிள்ளைங்களுக்கு டைம் இருக்குது, கந்துரு எப்படி இருக்குது. அப்போ வந்து நீங்களே ஷேர் பண்ணுங்க. எனக்கு வந்து ஆடியோ போட்டு கேட்டால் தான் எனக்கு வந்து மருந்து சொன்னாங்க. ஆனால் அது ரஞ்சித் வந்து நான் படிச்சுட்டு கர்மம் பண்ணேன். ஸ்டேஜில் எங்கே போகிறேன், எங்கே வரேன், எனக்கு அப்படியே ஃப்ளோ பண்ணி வச்சுருக்கேன்.
இன்னொரு ஆள் சொல்லுவாங்க படிக்கப்படி கற்பனையாக நான் வந்து ஓட்டி பார்த்துப்பேன், விஷுவலாக வரும், இமேஜாக நான் டெக்னிக் வச்சுருப்பேன். ஒரு குழந்தை ஆடுறது ஓடுறதுக்கு ஆடுற மாதிரி ஓடுற மாதிரி இந்த இமேஜ் நீங்குற மாதிரி இந்த மாதிரி இமேஜாக சேர்த்துக்கலாம், இமேஜாக மனப்பாடம் பண்ணிப்பேன். வசனத்தை மனப்பாடம் பண்ணுறதுல உள்ள கிளாரிட்டி வந்து எல்லாரும் கிடைக்கல, நம்ம எல்லாம் ஷேர் பண்ணுறோம். இதுதான் டெக்னிக். பயிற்சிங்கிறது என்ன, நம்ம வந்து நமக்கு தேவையானதை வந்து தேடி 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 கண்டுபிடிச்சி நம்ம எல்லாம் காமனாக ஒரு பாயிண்ட் காமனாக இருக்கும், ஒரு பாயிண்ட் தான் காமனாக இருக்கும், அது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். அத்தனை மனுஷன் இருக்கணும், அத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கும். நடிக்க போகிறது ஒரே வசனத்தை கொடுத்துட்டு எல்லாரும் பேசினா எல்லாரும் வேற மாதிரி தான் பேசுவாங்க இல்லையா? அப்போ அத்தனை வித்தியாசம் இருக்கும். அப்போ அது வந்து யார் கண்ட்ரோல் இருக்குன்னா, என்னவா நம்ம கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோம், அது கன்வே பண்ண ரைட்டோ டேரக்டமாக நாங்கள் கன்வே பண்ணுறோம். அதுக்கு உங்களால் பார்த்தப்போ இந்த வசனத்தை 12 பேர் தான் 12 பேர் மாதிரி பேச முடியும் இல்லையா? 12 பேர் மாதிரி பேச ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ எது சரி, எதுக்கு சரி கிடையாது, தப்பு கிடையாது. நம்ம என்ன கன்வே பண்ண நினைக்கிறோம் இருக்குல்ல, அதான் வாழ்க்கை என்பது அந்த நேரத்தில் நியாயம் கருத்தப்படுறது ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த நேரத்தில் யாருக்கு என்ன கன்வே பண்ண நினைக்கிறாரு, குழந்தைங்கள்லாம் போட்டு கொழுவுபடுத்துறாங்க, ஜெயிலில் அடைக்கிறாங்க, அடைச்சி ஜெயிலில் கொண்டு ஏற்றி டிவி ஒரு அரசியல் நடக்கிறதா இந்த கேரக்டருக்கு வருது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இதா இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் மனசில் உதிக்கிற மாதிரி வசனத்தை தெரியும். அதுதான் டாஸ்க். இல்லைன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, எப்படி வேணாலும் பேசி ஓடிடலாம், ஆனால் இன்னொன்னா நம்ம எப்படி ரிதம்ல இருக்கோம், வர பார்வையாளரும் அந்த ரிதம்ல செட் ஆகிதான் உட்காந்துருக்கோம். சினிமாவை விட நாடகத்துக்கு ஏன்னா நாடகம் வந்து ஒரு ரொம்ப குறுகிய வட்டத்தை பார்க்கணும், நிறைய வாசிப்பு உள்ளவன், சினிமா ரொம்ப கூடுதல் கவனிக்கிறவன், அடுத்து நிறைய அஸ்டன்ட் ஆக்டர்ஸ் கதையிலே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கன்னா நான் உங்கள் தொடர்பான